Good morning students. I am MRK. Today 10th maths class chapter 6 trigonometry பார்க்குறோம். Examples பார்க்குறோம். 6.2 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கு? கிவன் வாட் இஸ் கிவன்? sin a by 1 plus cos a. குட். நெக்ஸ்ட்டு இது அப்படியே ஒன்ஸ் எழுதிக்கடா தம்பி. sin a by 1 plus cos aன்னு எழுதிட்டு கீழே உள்ள டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைகீழி. 1 மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ், cos a by அதே தான் எழுதணும், 1 மைனஸ் cos a அப்படின்ட்டு மறந்துடக்கூடாது. காஞ்சுகேட்டால் மேலும் கீழும் மல்டிப்ளை பண்ணுறது. ஓகே, அப்போ இது ரெண்டு இப்படி இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா sin a இன்ட்டு 1 மைனஸ் cos aன்னு சேர்ந்துடும், மல்டிப்ளை ஆயிரும். கீழே a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பிடா தம்பி. a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்றது அல்ஜிப்ரா ஐடென்டிஸ். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிரும். அப்போ 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் காஸ் ஸ்கொயர் a, இல்லைன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு போட்டு செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் a அப்படின்னு எழுதுனா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் a. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ. இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், கீழே பண்ண போகிறேன். சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ, சாரி சைன் ஸ்கொயர் ஏ. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. அப்போ நம்ம இது பண்ணல, ஃபார்முலா யூஸ் பண்ணல, என்ன யூஸ் பண்ண போகிறோம்? காசுன்னு இருந்தால் சைன் வந்துடும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னா சைன் ஸ்கொயர் ஏ. அதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி மேலே பாரு, இது ரெண்டையும் நான் அடிச்சிடுறேன். அப்படியே அடிச்சிட்டோம்னா 1 செட் ஆஃப் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது? வெறும் சைன் ஏ இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டினாமினேட்டரை வந்து அதாவது இப்போ 4 + 3/5ன்னு வச்சுக்குவேன். இதை வந்து 4/5 ப்ளஸ் 3/5 நம்ம பிரிக்கலாம், டினாமினேட்டரை பிரிக்கலாம். அப்போ இதை பிரிக்கையில் 1/sin ஏன்னு ஒன்று பிரிச்சுட்டு மைனஸ் அப்படின்னு பிரிச்சுட்டா, சாரி தேவையில்லை தம்பி, இந்த ஆன்சர் தான் இங்கே செட் ஆயிடுச்சுல. ஓகே, சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே குட். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போட்டு கணக்கை நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஓகே, பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு பிரிச்சுக்கிட்டு இல்லாமல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.